டிராகன் மூவி இன்டர்வல் சீன்ல வர இந்த அனிமேஷனை நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் 30 செகண்ட்ஸ்ல சொல்றேன். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்துட்டு அதை CapCut அப்ளிகேஷன்ல இம்போர்ட் பண்ணுங்க. மிடில்ல ஒரு ஃப்ரேம் ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. அந்த ஸ்கிரீன்ஷாட்டை பிக்சார்ட் அப்ளிகேஷன்ல இம்போர்ட் பண்ணுங்க. அதுல எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன்ல போய் ஃப்ளோராங்கிற இந்த எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த கார்ட்டூன் எஃபெக்ட் கிடைச்சிருக்கும். அப்புறம் பேக்ரவுண்ட் எரேசர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி சப்ஜெக்ட்டோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி ஒரு போட்டோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் CapCut அப்ளிகேஷன்ல போய் இந்த கார்ட்டூன் இமேஜை இம்போர்ட் பண்ணுங்க. ஓவர்லேல ஒரு 0.5 செகண்ட்க்கு முன்னாடி இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண போட்டோவையும் ஆட் பண்ணுங்க. அதை அப்படியே லாஸ்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. அந்த போட்டோக்கு அனிமேஷன் ஆப்ஷன்ல போய் ஸ்கிரீன் வைப்புங்கிற இந்த எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் மெயின் ட்ராக்ல டிரான்சிஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எராஷோர்ங்கிற இந்த டிரான்சிஷனை செலக்ட் பண்ணுங்க. இனிமே நம்ம டெக்ஸ்ட் மட்டும் ஆட் பண்ணணும். அந்த டெக்ஸ்ட்டை நம்ம CapCutல கிரியேட் பண்ண முடியாதனால நான் பிராட்காஸ்ட் சேனல்ல ஷேர் பண்ணிருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி CapCutல ஓவர்லேல இம்போர்ட் பண்ணிட்டு கீ ஃப்ரேம் வச்சு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ரைஸ் ஆஃப் தி டிராகன் டெக்ஸ்ட்டை மட்டும் லேயர் 1க்கு சேஞ்ச் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த லைட்னிங் எஃபெக்ட்டையும் பிராட்காஸ்ட் சேனல்ல ஷேர் பண்ணிருக்கேன். அதையும் ஓவர்லேல ஆட் பண்ணிட்டு blend ஆப்ஷன்ல ஃபில்டர் கொடுத்து blend பண்ணிட்டு அதை லேயர் 2க்கு சேஞ்ச் பண்ணிடுங்க. லாஸ்டா ஓவராலா வீடியோக்கு ஒரு ஷேக் எஃபெக்ட் ஆட் பண்ணுங்க. அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல ஒரு தம்ஸ் அப் கொடுத்துட்டு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு FTS ஃபாலோ பண்ணிச்சுக்கோங்க.